வணக்கம். நான் டாக்டர் கிரிதரன், அறுவை சிகிச்சை மருத்துவர், பாரத் மருத்துவக்கலை மருத்துவமனை, சேலையூர், கிழக்கு தாம்பரத்திலிருந்து பேசுறேன். உங்களுக்கு கை, கால், முதுகு மற்ற பகுதியிலெல்லாம் சின்ன சின்ன கட்டி ஏதாவது இருக்கா? அந்த கட்டி கேன்சரா கட்டியோ கூட இருக்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். சில பேருக்கு கை, கால்ல சின்ன சின்னதா கட்டி இருக்கலாம். இந்த கட்டி ரொம்ப நாளா இருக்கலாம், வலி இல்லாமலும் இருக்கலாம். இந்த கட்டி கேன்சர் கட்டியா இல்ல என்ன கட்டி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த கட்டிகள் கொழுப்பு கட்டிகளா கூட இருக்கலாம். கொழுப்பு கட்டி அதாவது லைப்போமா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சு ஒரு உருமாறி கொழுப்பு கட்டியா நமக்கு கை, கால், உடம்பு, முதுகு எங்க வேணாலும் இது மாதிரி வரலாம். இந்த கொழுப்பு கட்டிக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜெனட்டிக்கா வருது. அதாவது நம்ம மரபணுக்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதனால் அந்த கொழுப்பு வேற வேற மாறி ஒரு கட்டியா உருவாகும். இந்த கொழுப்பு கட்டியை நம்ம மாத்திரை மருந்தாவோ இல்ல ஏதாவது எக்ஸசைஸ் மூலமாவோ குறைக்க முடியும் என்றால் இது குறையாது. ஏன்னா இந்த கொழுப்பு கட்டி ஒரு கட்டியா மாறிடுச்சு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அறுவை சிகிச்சை மூலமா தான் அதை ரிமூவ் பண்ணோம். இது பெரிய அறுவை சிகிச்சையா, இதுக்கு மயக்க மருந்துலாம் தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு கட்டிகளுக்கு மயக்க மருந்து அந்த இடம் மட்டும் மரத்து போற மாதிரி ஊசி போட்டு மயக்க மருந்து செலுத்தி நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம். பெரிய தழும்பு இல்லாமல் சின்ன தழும்போடு அந்த கொழுப்பு கட்டியை அகற்றி விடலாம். பட் இதுவே உடம்பு முழுக்க இருக்கிற கொழுப்பு கட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முழு மயக்க மருந்து கொடுத்து ஒரே செட்டிங்ல அந்த எல்லா கொழுப்பு கட்டியும் நம்ம எடுத்துடலாம். நம்ம பாரத் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நபருக்கு ஒரே செட்டிங்ல 100 கொழுப்பு கட்டிகளை கூட நம்ம அகற்றி இருக்கிறோம். பட் இந்த கொழுப்பு கட்டிகள் திரும்பி வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திரும்பி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 100% வரும் நான் சொல்ல மாட்டேன், பட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உணவு பழக்கங்களில் கொழுப்பு பொருட்களை கம்மியாக சாப்பிட்டால் இந்த கொழுப்பு கட்டியில் வருவதை கொஞ்சம் குறைக்கலாம். அது போக உங்கள் உடல் பருமனை குறைவாக வைத்துக் கொள்வது, உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் இந்த கொழுப்பு கட்டி வருவதை தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.